வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.5ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.5 மிஸ்லேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாலினி brought 3 ribbons ஆஃப் லென்த். மாலினி அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, 3 ரிப்பன் வாங்கியிருக்காங்க. அதோட 3 ரிப்பனோட நீளம் எவ்வளோன்னு பாருங்கள், 13.92 மீட்டர், 11.5 மீட்டர் அண்ட் 10.64 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் அப்படின்னு கேட்குறாங்க. 3 ரிப்பன் தனித்தனியாக வாங்கியிருக்காங்க. ஒன்னோடது எவ்வளோ லென்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 ரிப்பனோட வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிருங்களா. அப்போ லென்த் ஆஃப் ரிப்பன் 1, ரிப்பன் 1ஓட லென்த் வந்து நமக்கு 13.92 மீட்டர். அடுத்து என்னது, லென்த் ஆஃப் ரிப்பன் 2 கொடுத்துருக்காங்களா. லென்த் ஆஃப் ரிப்பன் 2 எவ்வளோ அப்படின்னா நமக்கு 11.5 மீட்டர். அடுத்து ரிப்பன் 3ஓட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் ரிப்பன் 3 ஈக்குவல் டு 10.64 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பனுங்களா. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன் வேணும் அப்படின்னா ரிப்பன் 1, ரிப்பன் 2, ரிப்பன் 3 இது 3 ஆட் பண்ணலாங்களா. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன் ஈக்குவல் டு ரிப்பன் 1ஓட வேல்யூ 13.92, ரிப்பன் 2ஓட வேல்யூ 11.5, ரிப்பன் 3ஓட வேல்யூ 10.64. இப்போ ஃபஸ்ட்டு 13.92 அப்படியே எழுதிக்கலாம். இது என்ன பிளேஸில் இருக்குது, டென்ஸு, ஒன்ஸு, 10th, 100th. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11.5ல டென்ஸு, ஒன்ஸ் இருக்குது, பட் 10th இருக்குது, 100th இல்லை. அப்போ அங்கே என்ன போட்டுக்கணும், 0ன்னு போட்டுக்கணும். ஸோ நம்ம அங்கே என்ன போட்டுப்போம், 0ன்னு போட்டுப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன்ல என்ன இருக்குது, 10.64 இருக்குங்களா. இப்போ இது 3 ஆட் பண்ணுங்களா. அப்போ 2 + 4 வந்து 6 ஆகிடும், 9 + 5 வந்து 14 ஆகிடும், 14 + 6 வந்து நமக்கு என்ன ஆகிடும், 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 0, மீதி என்ன இருக்கும், ரிமைண்டர் 2 இருக்குங்களா. 3 + 2 5, 5 + 1 6ன்னு வந்துடும். அப்போ 6, ஸோ 1 + 1 + 1 3ங்களா. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன் ஈக்குவல் டு 36.06 மீட்டர். தேர்ஃபோர் கொஷின் என்ன கேட்குறாங்க, தேர்ஃபோர் டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பனோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 36.06 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன். சித்ரா ஹாஸ் பாட் 10 kg 35 gram ஆஃப் ghee ஃபார் ப்ரிப்பேரிங் ஸ்வீட். சித்ரா அப்படிங்கிறவங்க வாங்குறாங்க, நெய் வாங்குறாங்க. எவ்வளோ நெய் வாங்குறாங்களா, 10 kg 35 gram. ஓகேங்களா, 10 கிலோ 35 கிராம் வந்து நெய் வாங்கிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்வீட் மேக் பண்ண. ஸோ ஸ்வீட் மேக் பண்ணும்போது அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா 8 kg 59 கிராம், 8 கிலோ 59 கிராம் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்வீட் செய்யும் போது யூஸ் பண்ணிடுறாங்க. ஹவு மச் கீ வில் பி லெஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ டோட்டல் கீலேருந்து யூஸ் பண்ண கீயை சப்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு கிடைச்சிருமா. அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் கீ பாட் அவங்க எவ்வளோ வாங்கினாங்க, மொத்தமாக 10 kg 35 கிராம் வாங்கினாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வெயிட் ஆஃப் கீ யூஸ்டு எவ்வளோ யூஸ் பண்ணாங்க, நெய் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு 8 kg 59 கிராம் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மச் கீ வில் பி லெஃப்ட்னு கேட்குறாங்களா. இப்போ வெயிட் ஆஃப் கீ எவ்வளோ மீதி இருக்கும். அப்போ வெயிட் ஆஃப் கீ லெஃப்ட் ஈக்குவல் டு 10 kg. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 kg ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா தெரியும், 1 kg ஈக்குவல் டு எவ்வளோ, 1000 கிராம். 1 kg ஈக்குவல் டு 1000 கிராமுங்களா. அப்போ நம்ம கிலோவில் இருக்கிறது கிராமாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றுவோம் அப்படின்னா 1 kg 35 கிராம் 10.35 அப்படின்னு மாற்றிடுவோம். 10.35 kgன்னு வந்துடும். இங்கே இருக்கிறது எப்படி மாறும் அப்படின்னா 8.59 kg அப்படின்னு வரும். ஸோ ஓகேங்களா, 8 கிலோ 59 கிராம். ஸோ அப்போ வந்து என்னது வெயிட் ஆஃப் கீ லெஃப்ட் என்ன எழுதுறோம் அப்படின்னா 10.35 கிலோகிராம்னும் 8.59 கிலோகிராம்னு எழுதிடுறோங்களா. இப்போ 10.35 இங்கே என்ன இருக்குது, டென்ஸ் இருக்குது, ஒன்ஸ் இருக்குது, 10th இருக்குது, 100th இருக்குங்களா. அடுத்துல என்ன தான் இருக்குது, ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒன்ஸுக்கு நேராக தான் போடணும். அப்போது பாயிண்ட், அடுத்து 10th இருக்க இடத்துல நமக்கு 5 இருக்குது, 100 இருக்க இடத்துல 9 இருக்கா.
இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 10.5லேருந்து 9 என்ன பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ 15 ஆகிடுவாங்க, இவங்க என்ன ஆகிடுவாங்க, 2 ஆகிடுவாங்களா. ஸோ 15ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 6, 2லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா, இவங்ககிட்ட ஒன்று கடன் வாங்கி இவங்க 10 ஆவாங்க. இந்த 10லேருந்து ஒன்று கடன் கொடுத்து இவங்க 12 ஆகிடுவாங்க, இவங்க 9 ஆகிடுவாங்களா. ஸோ 12ல் 5 போயிடுச்சு அப்படின்னா மீதி 7. ஸோ 9ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 1. ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னா 1.76 கிலோகிராம். அப்போது மீதி எவ்வளோ கீ இருக்கும் அப்படின்னா, therefore weight of ghee left equal to 1.76 கிலோகிராமா. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 kg 76 கிராம். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருப்போம், என்ன எழுதியிருப்போம், 10 kg 35 கிராம் தான் 10.35 கிலோகிராம்னு எழுதினாங்களா. அப்போ 1 kg 76 கிராம் தான் இருக்குது, மீதி இருக்குது. அவங்க யூஸ் பண்ணது போக மீதி 1 kg 76 கிராம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், if the capacity of a milk can is 2.53 liter. ஸோ ஒரு மில்க் கேன் இருக்குது, அந்த கேனோட கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதிகமாகவே அதில் எவ்வளோ தான் ஃபில் பண்ண முடியுங்களா, 2.53 லிட்டர் ஃபில் பண்ண முடியுங்களா. இப்போ நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, தென் ஹவு மச் மில்க் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபில் 8 such கேன் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ஒரு கேனில் வந்து அந்த ஒரு கேனோட கெப்பாசிட்டி 2.53 லிட்டர் அப்படின்ட்டாங்க. அப்போ 8 கேனில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்தது எழுதிக்கிறோம். என்னது, கெப்பாசிட்டி ஆஃப் 1 மில்க் கேன். ஒரு மில்க் கேனில் ஒரு கேனில் எவ்வளோ ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 2.53 லிட்டர் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, 8ஓடது கேட்குறாங்க. இப்போ ஒரு பெண்ணு 5 ரூபா அப்படின்னா 5 பெண்ணோட விலை எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ 5 × 5 அப்படின்னு மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் 8 மில்க் கேன் வேணும் அப்படின்னா ஒரு மில்க் கேனோட லிட்டர்லேருந்து 8 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், ஆன்சர் கிடச்சிருங்களா. ஸோ அதை எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், நம்ம 2.53 × 8 இருக்கு. அப்போ 2.53 × 8 எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா 253 × 8 பாயிண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி லாஸ்ட் ஆன்சரில் பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ 8 3s are 24 ஆகிடும், மீதி 2 ஆகிடும். 8 5s are 40 + 2 42 ஆகிடும், மீதி 4. 8 2s are 16, 16 + 4 19 வருங்களா. அப்போ 2024 அப்படின்னு கிடைக்குது. நம்ம பாயிண்ட் பார்க்கணும், இங்கே லாஸ்ட்டில் எத்தனை பிளேஸ், 2 டெசிமல் பிளேஸ், 2 டிஜிட் தள்ளி என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம கொஸ்டின் இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட் இல்லை. அப்போ மொத்தமாக கொஸ்டின் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 2 டிஜிட். அப்போ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணுவோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 20.24 அப்படின்னு கிடைக்குது. therefore capacity of 8 மில்க் கேன், 8 மில்க் கேனோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 20.24 லிட்டர் ஃபில் பண்ண முடியும். 8 கேனில் 20 லிட்டர் 240 ml வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், a basket of orange weight 22.5 கிலோகிராம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் இருக்குது, ஓகேங்களா. ஒரு கூட நிறைய ஆரஞ்சு பழம் இருக்குது, அதோட வெயிட் எவ்வளோ இருக்குங்களா, ஸோ 22.5 கிலோகிராம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஃப் ஈச் ஃபேமிலி ரெக்வயர், ஸோ ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 2.5 கிலோ. 2.5 கிலோ ஆரஞ்சு இருந்தால் போதும். மொத்தம் 22 கிலோ இருக்குது, 22.5 கிலோ இருக்குது. பட் ஒரு குடும்பத்துக்கும் 2.5 கிலோ இருந்தால் போதும். அப்போது ஒரு குடும்பத்துக்கும் 2.5 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 22.5 கிலோவை எத்தனை குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்போ டோட்டல் வந்து 2.5 டிவைட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிருங்களா. அப்போ ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், டோட்டல் வெயிட் ஆஃப் ஆரஞ்சு, ஆரஞ்சோட டோட்டல் வெயிட் எழுதுகிறோம். அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் ஆரஞ்சு எவ்வளோ அப்படின்னா 22.5 கிலோகிராம். அடுத்து என்னது, வெயிட் ஆஃப் ஆரஞ்ச் ரெக்வயர்ட் ஃபார், வெயிட் ஆஃப் ஆரஞ்ச் ரெக்வயர்ட் ஃபார் ஒரு ஃபேமிலி, ஒருத்தருக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா ரெக்வயர்ட் ஃபார் 1 ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்கு 2.5 kg போதுன்ட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹவு மெனி ஃபேமிலி கேன் ஷேரா. அப்போது நம்பர் ஆஃப் ஃபேமிலி எத்தனை ஃபேமிலிஸ் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க, கேன் ஷேர். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலி கேன் ஷேர் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் டிவைடட் பை ஒரு ஃபேமிலியோட வெயிட், ஓகேங்களா. அப்போ 22 டிவைடட் பை 5, 22.5 டிவைடட் பை 2.5ங்களா. ஸோ இது எழுதிக்கிறோம். அப்போ 22.5 டிவைடட் பை 2.5 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதை எப்படி எழுதுவோம், நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதுவோங்களா. அப்போ 22.5 பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் என்ன வரும், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால பை 10ன்னு போட்டுப்போம். இங்கே 2.5லையும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால பை 10ன்னு போட்டுப்போங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுப்போம், 225 டிவைட் பை 10 அப்படியே வச்சுப்போம். இந்த செகண்ட் டிவைடில் இருக்கிறது மல்டிபிளாக மாற்றும்போது என்ன ஆகும், 10 டிவைட் பை 25 வந்துருங்களா. 10 10 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 225 டிவைட் பை 25 இருக்குங்களா.
இப்போ 25 டேபிளால் 225 டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணலாங்களா? அப்போ 25 டேபிள் எத்தனை டைம் 225 வரும் அப்படின்னா 25 × 9 225ன்னு கிடச்சிரும். 9 டைம் என்ன வரும்? 225. அப்போ 1 டைம், இது எத்தனை டைம்? 9 டைம். அப்போ என்ன கிடைக்குது? 9. therefore எத்தனை ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க? 9 ஃபேமிலிஸ் கேன் 9 குடும்பம் ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ? ஒரு குடும்பத்துக்கு 2.5 கிலோ அப்படிங்கும்போது ஸோ 9 ஃபேமிலிஸ் என்ன பண்ணிக்கலாம்? இதை ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ 9 ஃபேமிலிஸ் கேன் ஷேர் த ஆரஞ்சஸ். 5th sum. A baker used 3.924 kg of sugar to bake 10 cakes of equal size அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஒரு பேக்கர் அப்படின்னா என்னது? கேக் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவர் வந்து எவ்வளோ சுகர் யூஸ் பண்ணுறாருங்களா? 3.924 kg சுகர் வந்து யூஸ் பண்ணுறாராம். எதுக்கு? 10 கேக்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைஸ். 10 கேக்கு ஒரே சைஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3.924 kg சுகர் யூஸ் பண்ணுறாரு. ஹவு மச் சுகர் இஸ் யூஸ்டு இன் ஈச் கேக் அப்படின்னு கேட்குறாங்க. 10 கேக்குக்கு 3.924 kg யூஸ் பண்ணார் அப்படின்னா ஒரு கேக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ டிவைட் பண்ணலாங்களா? ஃபார் 10 கேக்ஸ் 10 கேக்ஸுக்கு சுகர் யூஸ்டு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு? 3.924 kg. அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபார் 1 கேக் சுகர் ரெக்வயர்டு. அப்போ ஒரு கேக்குக்கு சுகர் எவ்வளோ தேவைப்படும்? ரெக்வயர்டு ஈக்குவல் டு 3.924 டிவைடட் பை 10ன்னு போட்டுக்கலாங்களா? ஸோ அதை எப்படி எழுதுவோம்? 3.924 டிவைடட் பை 10ன்னு எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் பாருங்கள், லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 3 டிஜிட்டில் இருந்ததுன்னா பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதுமா என்ன பண்ணுவோம்? பை 3 0 இருக்க மாதிரி 1000 போட்டுப்போங்களா? டிவைடட் பை 10/1 இருக்கிறதா அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? ஏன்னா அங்கே பாயிண்ட்டே இல்லை, பை 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இருக்க 3924 டிவைடட் பை 1000 அப்படியே வச்சுப்போம். இங்கே இருக்கக்கூடிய அந்த டிவைடில் இருக்கக்கூடிய 10/1 மல்டிப்ளாக மாற்றும்போது என்ன ஆகும்? 1/10ன்னு வந்துடுங்களா? ஸோ அப்போ 3924 டிவைடட் பை ஸோ 10ஓட மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? 10,000 ஆகிடுங்களா? 1000ஓட 10 மல்டிபிள் பண்ணால் 10,000 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ கீழே எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்களேன்? 1 2 3 4 ஜீரோ இருக்குது. அப்புறம் என்ன பண்ணும்? மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணுங்களா? 1 2 இங்கே வச்சோம் அப்படின்னா 1, இங்கே வச்சா 2, இங்கே வச்சா 3, இங்கே வச்சதுன்னா 4. அப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ இங்கே பாயிண்ட் வச்சு முன்னாடி எதுவுமே என்ன போட்டுப்போம்? 0 போட்டுப்போங்களா? அப்போ 0.3924 வரும். அப்போ கேஜிங்களா? அப்போ therefore ஃபார் 1 கேக் ஒரு கேக்குக்கு சுகர் ரெக்வயர்ட் எவ்வளோ சுகர் தேவை அப்படின்னா நமக்கு வந்து 0.3924 kg சுகர் தேவை. 6th sum. எவால்வேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 26.13 into 4.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 26.13 4.6ஓட நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 26.13 into 4.6 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிப்ளிகேஷனில் பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் ரிமூவ் பண்ணி எழுதுவாங்களா? அப்போ 26.13 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா அப்படின்னா 2613 வரும். 4.6 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 46ன்னு வருங்களா? ஸோ நார்மலாக மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்? கிடைக்கூடிய ஆன்சரில் பாயிண்ட் வச்சுப்போம். அப்போது 6 3 என்ன வரும்? 18 வரும். மீதி 1 வரும். 6 1 is 6 + 1 7 ஆகிடும். 6 6 என்ன வரும்? ஃபஸ்ட்டு 6ஆல் 3 மல்டிபிள் பண்ணுறோம், அடுத்து 1 மல்டிபிள் பண்ணுறோம், அடுத்து 6 அடுத்து 2 பண்ணுவோங்களா? அடுத்து 6 6 என்ன வரும்? 36 வரும். மீதி 3 இருக்கும். 6 2 12, 12 + 3 15 வந்துடும். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுவோம்? 4ஓட மல்டிபிள் பண்ணுவாங்களா? லாஸ்ட்டில் 1 விட்டுரும். 4 3 என்ன வரும்? 12, மீதி 1. 4 1 is 4 + 1 5 ஆகிடும். ஸோ 4 6 24, மீதி 2. 4 2 8 + 2 10ன்னு வந்துடுங்களா? ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன வருது? 8 அப்படியே இருக்கும். 7 + 2 9 ஆகிடும். 6 + 5 11, மீதி 1 வரும். 5 + 5 10, மீதி 1. 1 + 1 2 1ன்னு வருங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்குது? 120198ன்னு கிடைக்குது. 120198 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ கொஷினில் 26.13ல் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. 4.6ல் 1 டிஜிட் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட்டு? ஃபஸ்ட் ஒன்றில் 2, அடுங்க ஒன்றுங்களா? அப்போ மொத்தமாக 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர்லேயும் லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும்? 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ therefore 26.13 4.6ஓடு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 120.198 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன்
3.628 plus 31.73 minus 2.1 இருக்குங்களா, இதுவும் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸில் இருக்க ரெண்டே ஆட் பண்ணிக்கலாங்களா? என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிறத ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். 3.628 plus 31.73 minus 2.1 இருக்குது. அப்போ ப்ளஸில் இருக்க ரெண்டே ஆட் பண்ணுறோம். என்ன இருக்குது, 3.628 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 31.73 இருக்குங்களா. ஸோ பிளேஸ் வேல்யூ மேலே மார்க் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது 10th, 100th, 1000ங்களா. ஃபஸ்ட்டு ஒனில் என்ன இல்லை, டென்ஸ் பிளேஸ் இல்லை, அப்போ 0 போட்டுக்கிறோம். செகண்ட் ஒனில் 1000th பிளேஸ் இல்லை, அப்போ அங்கே 0 போட்டுக்கலாங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 8 + 0 நமக்கு என்ன வரும், 8ன்னு வந்துடும். 3 + 2 5 ஆகிடும். 6 + 7 வந்து 13 ஆகிடும். இங்கே புள்ளி இருக்க வச்சுக்கலாம், மீதி 1 இருக்கும். 3 + 1 4, 4 + 1 5 ஆகிடும். இங்கே 3ங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால், ஃபஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 35.358ன்னு கிடைக்குது. இந்த கிடைச்ச ஆன்சரோட 35.358ஓட என்ன பண்ணோம், 2.1 சப்ராக்ட் பண்ணும். என்ன பண்ணோம், 2.1 சப்ராக்ட் பண்ணும். 2ங்கிற பிளேஸில் 2 என்ன இருக்குது, ஒன்ஸ் இருக்குது, 10th இருக்குது. அப்போ ஒன்ஸுக்கு நேராக 2, 10th நேராக 1 போடுறோம். மீதி எலமெண்ட் இல்லை அப்படின்னா அங்கே என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். இதை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். இது ரெண்டும் என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 8ல் 0 போயிடுச்சுன்னா 8, 5ல் 5 0 போயிடுச்சுன்னா 5, 3ல் 1 போயிடுச்சுன்னா என்ன வரும், 2 வரும். இங்கே பாயிண்ட் அப்படி வச்சுக்கலாம். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, ஸோ இங்கே 3ல் 0 போயிடுச்சுன்னா 3. அப்போ என்ன வருது, 33.258ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் 3.628ஓட 31.73 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அந்த வந்த ஆன்சரோட 2.1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 33.258 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th ஒன், முருகன் பாட் சம் பேக்ஸ் ஆஃப் வெஜிடபிள். முருகன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருங்களா, ஸோ நிறைய பேக் ஆஃப் வெஜிடபிள் வாங்குறார். ஈச் பேக் வெயிட் 20.55 கிலோகிராம். ஒவ்வொரு பேக்கோட வெயிட்டும் 20 கிலோ 55 கிராம் இருக்குது. நிறைய பேக் வெஜிடபிள் வாங்குறாரு. ஒரு பேக்கோட வெயிட்டு 20 கிலோ 55 கிராம் இருக்குது. இஃப் த டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் பேக்ஸ் இஸ், மொத்தமாக அவர் எத்தனை பேக் வாங்கினாருங்கிறத சொல்லலை. ஸோ ஒவ்வொரு பேக்கோட வெயிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டல் வெயிட் வந்து 308.25 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ மொத்தம் அவர் எத்தனை பேக் வாங்கினாருன்னு சொல்ல, ஆனால் மொத்த பேக்கான வெயிட் வந்து 308.25 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. கொஷின் நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு மெனி பேக்ஸ் டிட் ஹீ பை. அப்போ அவர் எத்தனை பேக்கை வாங்கியிருப்பார். ஒரு பேக்கில் 20.55 கிலோகிராம் இருக்குது. மொத்தம் அவர் வாங்கக்கூடிய பேக்கில் டோட்டல் வெயிட் வந்து 308.25 கிலோகிராம் இருக்குது. எத்தனை பேக் வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு கிவன் கொஷின் எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் ஒரு பேக்கோட வெயிட், டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் பேக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எவ்வளோ, 308.25 கிலோகிராம். அடுத்து வெயிட் ஆஃப் ஒன் பேக், ஒரு பேக்கோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 20. ஒரு பேக்கோட வெயிட் வந்து நமக்கு 20.55 கிலோகிராம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேக்ஸ், எத்தனை பேக் அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியணும். அப்படின்னா டோட்டல் வெயிட்லேருந்து ஒரு பேக்கோட வெயிட்டை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பேக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்களா. அப்போ 308 டிவைடட் பை 25 இருக்குது. எப்படி எழுதலாம், 308.25 டிவைடட் பை 20.55ங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் இருந்தால் பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதுவாங்களா. எப்படி எழுதுவோம், பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி இருக்குது. அப்போ பை 100ன்னு போட்டுப்போம். இங்கே என்ன இருக்குது, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, பை 100ன்னு போட்டுப்போங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 308.25 by 1000 அப்படியே வச்சுப்போம், 100 அப்படியே வச்சுப்போம். செகண்ட் ஒனில் டிவைடில் இருக்கிறது மல்டிபிளாக மாற்றமாக என்ன ஆகும், மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலேயும் மாறிடுங்களா. அப்போ 100 என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. 100 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது, 30,825 டிவைடட் பை 2055 இருக்குங்களா. இப்போ இதை தான் டிவைட் பண்ண போகிறோம். இதை தான் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 2055 டேபிள் இன்ட்டு 10னாவே 20,515 வந்துடுங்களா. இன்ட்டு 10ன்னு போட்டாவே என்ன வரும், 2515 வருது. ஸோ இந்த டேபிளில் வருதான்னு பார்க்கலாம். அப்போ 2055 இன்ட்டு 11 போட்டோம் அப்படின்னா 550, 5 2s are 10ன்னு வந்துடும். 5 1 is 5, 50, 5 2s are 10ன்னு வந்துடுங்களா. அப்போ 5 10 6 0 1 1 வருது. அப்போ என்ன கிடைக்குது,
ஸோ ஒன்னோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அதே கிடைக்கும் இல்லையா. அப்போது 5502 5502ன்னு வரும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 10,622 அப்போ 22,605ன்னு வருது. அப்போ 12 டைம் போட்டு பார்த்தா என்ன ஆகும், நமக்கு 30 கிட்ட வரணும். அப்போ 2055 × 15 போட்டு பார்க்கலாங்களா. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் 5 என்ன முடிஞ்சிருக்கு, 5 5s are 25 மீதி 2, 5 5s are 25, 25 + 2 27 ஆகிடும், மீதி 2, 5 × 0 0 + 2 2 ஆகிடும், 5 2s are 10ன்னு வந்துருங்களா. ஸோ ஒன்றால் பண்ணும்போது 5502ன்னு வருங்களா. ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 12 மீதி 1 803. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2055 1 டைம், இது வந்து 15 டைம் வருது அதே டேபிளில். அப்போ என்ன ஆகுது 15. அப்போ நம்பர் ஆஃப் பேக்ஸ் அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு, therefore he bought எத்தனை பை வாங்கியிருக்காரு அப்படின்னா 15 bags ஆஃப் வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, வாங்கியிருக்காரு. அடுத்து 8th one, a man walk around a circular park of distance. ஒருத்தர் வந்து வாக் பண்ணுறாரு. என்ன இருக்குது அப்படின்னா பார்க் வந்து சர்க்குலர் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து வாக் பண்ணுறாரு. எவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்காருங்களா, 23.761 மீட்டர் வாக் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போது ஒரு ரவுண்டுக்கு how much distance will he cover in 100 rounds. ஒரு ரவுண்டு நடந்தார் அப்படின்னா 23.761 அப்படின்னா 100 ரவுண்டுக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு கொஷினை கொடுத்தது எழுதிக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணுவாங்களா. இன் 1 ரவுண்ட், ஒரு ரவுண்டில் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது எவ்வளோ, இன் 1 ரவுண்ட் டிஸ்டன்ஸ் கவர்டு ஈக்குவல் டு 23.761 மீட்டர் என்ன பண்ணியிருக்காரு, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. கொஷின் என்ன கேட்குறாங்க, இன் 100 ரவுண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், 1 ரவுண்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 100 ரவுண்டுக்கு வேணும் அப்படின்னா 1 ரவுண்டோட டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், 100ஆல் மல்டிபிள் பண்ணுவாங்களா. இன் 100 ரவுண்ட் டிஸ்டன்ஸ் கவர்டு ஈக்குவல் டு 23.761 × 100 அப்படின்னு வந்துடும். அப்போ 23.761 × 100. ஸோ டிவைடில் 10 100,000 இருந்தால் பாயிண்ட்டை முன்னாடி நகர்த்துவோம். மல்டிப்பிளில் 10 100,000 இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்டு பின்னாடி நடத்துவோம். அப்போ எத்தனை ஜீரோ இருக்குது நமக்கு, இங்கே 2 ஜீரோ இருக்குது. அப்போ மல்டிப்பிள் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க பாயிண்ட்டை 2 டிஜிட் பின்னாடி நகர்த்துறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள், 2 டிஜிட் நகர்த்தணும் அப்படின்னா 2376. அப்போ 6க்கும் 1க்கும் நடுமத்தில் வருது. அப்போ 2376.1 மீட்டர்னு வந்துடும். அப்போ therefore in 100 rounds, 100 ரவுண்ட்ஸுக்கு he cover எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு, he covers 2376.1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் கவர் பண்ணியிருக்காரு. அடுத்து 9th sum, how much 0.0543 is greater than 0.002 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ கிரேட்டர் நம்பர் என்னன்னு எழுதிக்கலாம். கிரேட்டர் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 0.0543ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்மாலர் நம்பர் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 0.002ன்னு கொடுத்துட்டாங்க. கிரேட்டர் நம்பர் இது, ஸ்மாலர் நம்பர் இதுன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா 0.0543 வந்து எவ்வளோ ஸ்மாலராக 0.002க்கு இருக்குன்னு கேட்குறாங்களா. அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.0543லேருந்து சின்ன நம்பர் 0.002 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.0543 வந்து 0.002 விட எவ்வளோ சின்னது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 0.0543 எழுதிப்போம். அடுத்து 0.002 பக்கத்தில் எதுவுமே என்ன 0 போட்டுப்போங்களா. சப்ராக்ட் பண்ணுறோம். 3ல் 0 போயிடுச்சுன்னா 3, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 5ல் 0 போயிடுச்சுன்னா 5, 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. அப்போ 0.0523 அப்படின்னு கிடைக்குது. therefore அப்போ கொஸ்டினில் கேட்டது எழுதிக்கலாங்களா. அப்போ 0.0543 இஸ் 0.0523 கிரேட்டர் தென், இவ்வளோ பெருசாக இருக்குது எதை விட, 0.002 விட 0.0523 வந்து கிரேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் 10th sum, a printer can print 15 pages per minute. per minute அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ அந்த பிரிண்டர் பிரிண்ட் பண்ணுங்களாம். in 1 minute, 1 minute the pages printer, ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணுதுங்களா பிரிண்டர், 15 பேஜஸ்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை பேஜ், 15 பேஜ். ஹவு மெனி பேஜஸ், 1 மினிட்ல 15 பேஜை பிரிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஹவு மெனி பேஜஸ் கேன் இட் பிரிண்ட் இன் 4.6 minutes. 1 மினிட்ல 15 பேஜஸ் அப்படின்னா 4.6 minutesல எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ 4.6ஓட 15 மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைச்சிருங்களா. இன் 4.6 minute
த பேஜஸ் பிரிண்டட், பேஜ் வந்து பிரிண்ட் ஆகுது எவ்வளோ 15 இன்ட்டு 4.6ங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். 15 இன்ட்டு என்ன பண்ணோம் 4.6 மல்டிபிள் பண்ணோம். அப்போ 15 இன்ட்டு 4.6 அப்படி வச்சுப்போம். அடுத்து எப்படி மல்டிபிள் பண்ணுவோம் 15 இன்ட்டு 4.6 பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணி அப்புறமே டெசிமல் பிளேஸ் பார்த்து பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ 6 5 சார் 30 ஆகிடும், மீதி 3 6 1 is 6 + 3 9 ஆகிடும். அடுத்து 4 5 சார் 20, மீதி 2 4 1 is 4 + 2 16 வந்துடுங்களா. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 9 6ன்னு வருதுங்களா. அப்போ 619 கிடைக்குது. இங்கே லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே 15க்கு பாயிண்ட்டே இல்லை. அப்போ மொத்தமாக எத்தனை கொஷினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது 1 டிஜிட் தான். அப்போ நம்ம கொஷின் ஆன்சரில் என்ன பண்ணுவோம் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பாங்களா. அப்போ 69 கிடைக்குது. அப்போ therefore the printer print 4.6 மினிட்ஸில் எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணுது. the printer print 69 பேஜஸ் தான் கரெக்டான ஆன்சர். 69 பேஜ் என்ன பண்ணுது 4.6 மினிட்ஸில் பிரிண்ட் பண்ணுது. எக்ஸசைஸ் 1.5ல சேலஞ்ச் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அதில் 11th ஒன், த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பிரபு ஃப்ரம் ஹோம் டு யோகா சென்டர் இஸ் 102 மீட்டர் அண்ட் ஃப்ரம் யோகா சென்டர் டு ஸ்கூல் இஸ் 165 மீட்டர். வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம் இன் கிலோமீட்டர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பிரபு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருங்களா, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் போகிறாருங்களா ஹோம் டு யோகா சென்டர். ஓகேங்களா. ஸோ வீட்டிலேருந்து யோகா சென்டர் போகணும் அப்படின்னா எத்தனை மீட்டர் போகிறாரு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம் டு யோகா சென்டர், வீட்டிலேருந்து யோகா சென்டர் போகணும் அப்படின்னா ஸோ 102 மீட்டர் போகணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ட் ஃப்ரம் யோகா சென்டர் டு ஸ்கூல், யோகா சென்டர்லேருந்து ஸ்கூலுக்கு போகணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து யோகா சென்டர் போகணும். அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யோகா சென்டர்லேருந்து என்ன பண்ணணும் அடுத்து ஸ்கூலுக்கு போகணும். அது எவ்வளோ தூரங்களா யோகா சென்டர்லேருந்து ஸ்கூல் வந்து 165 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம் இன் கிலோமீட்டர். நம்ம கொஷினில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம கொஷினில் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டல் டிஸ்டன்ஸை கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ மீட்டர் நம்ம செகண்ட் டைம்லேயே பார்த்துருக்கோங்களா, மீட்டர் எப்படி கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதணும். அது என்ன ஃபார்மேட்டில் எழுத சொல்கிறாங்க, டெசிமல் ஃபார்ம். டெசிமல் ஃபார்ம் அப்படின்னா புள்ளி வச்சு எழுதணும். புள்ளி இருக்க மாதிரி டெசிமல் நம்பர் ஃபார்மேட்டில் எழுதுவாங்களா. ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும் என்ன பண்ணுவோம் ரெண்டையும் ஆட் பண்ணுவோங்களா. அப்போ 102 மீட்டரையும் 165 மீட்டரையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 102 165 5 + 2 7 ஆகிடும். இங்கே 6 வந்துடும். 2 1 + 1 2 ஆகிடுங்களா. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 267 மீட்டர்னு கிடைக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத செகண்ட் டேர்ம்லேயே பார்த்துருக்கோங்களா. அப்போ இந்த ஃபார்முலாவில் 1 இருக்க இடத்துல நம்ம கொஸ்டின் என்ன இருக்கோ அதை போடுவோங்களா. அப்போ 267 மீட்டர் ஈக்குவல் டு 267 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது பை 1000 10 100 1000 இருந்ததுன்னா மேலே இருக்கிறது அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் முன்னாடி தள்ளி புள்ளி வைப்போங்களா. கீழே 3 ஜீரோ இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போது 0.267 கிலோமீட்டர். அப்போது பிரபு அப்படிங்கிறவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா 0.267 கிலோமீட்டர். ஸோ நம்ம கிலோமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிட்டோம், டெசிமல் ஃபார்ம்லேயும் கொண்டு வந்துட்டோம். அடுத்து 12th ஒன், அன்பு அண்ட் மாலா டிராவல்டு ஃப்ரம் A to C இன் டூ டிஃப்ரெண்ட் ரூட். அன்பு அப்படிங்கிறவரும் மாலா அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஏலேருந்து சிக்கு போகணும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஏல ஆரம்பித்து சிக்கு போகணும். வெவ்வேறு பாதையில் போகிறாங்க. ஓகேங்களா. அன்பு டிராவல்டு ஃப்ரம் பிளேஸ் A to பிளேஸ் B. ஸோ பாருங்கள் டயக்ராம் வரைகிறேன். அன்பு ஃபஸ்ட்டு யார், அன்பு இங்கே போட்டுக்கலாம், இங்கே மாலா போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அன்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏலேருந்து சிக்கு போகிறாங்க. அன்பு ட்ராவல்டு ஃப்ரம் அப்படின்னா அங்கேருந்து எங்கள் பிளேஸ் ஏலேருந்து பிக்கு போகிறாங்க. அடுத்து அண்டு ஃப்ரம் தேர் அப்படின்னா எங்கேருந்து லாஸ்ட்டாக எங்கே இருந்தாங்க பிளேஸ் ஏலேருந்து பிக்கு வந்துட்டாங்க. பியிலேருந்து எங்கே போகிறாங்க பிளேஸ் சிக்கு போகிறாங்க. பியிலேருந்து சிக்கு போகிறாங்கன்ட்டாங்களா. ஸோ ஏக்கும் பிக்கும் ஏ இஸ் 8.3 கிலோமீட்டர் ஃப்ரம் பி. ஏ வந்து என்ன அப்படின்னா 8.3 கிலோமீட்டர் ஃப்ரம் பி அப்படின்ட்டாங்க. அப்போ ஏ டு பிக்கு 8.3 கிலோமீட்டர். அடுத்து பி இஸ் 15.6 கிலோமீட்டர் ஃப்ரம் சி. இது வந்து எவ்வளோ அப்படின்னா 15.6 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. இதை வந்து அன்பு ட்ராவல் பண்ணுது. அடுத்து மாலாக்கு போகலாம்.
மாலா ட்ராவல்டு ஃப்ரம் பிளேஸ் ஏ டு பிளேஸ் டி. மாலா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஏலேருந்து டிக்கு போகிறாங்க. அண்ட் ஃப்ரம் தர் டி, ஃப்ரம் தேர் அப்படின்னு என்ன அர்த்தம், எங்கே போனாங்களோ அந்த இடத்துல இருந்து எங்கே போயிருக்காங்க, டிக்கு போயிருக்காங்களா, அதுலேருந்து பிளேஸ் சிக்கு போகிறாங்க. ஸோ டி இஸ் 7.5 கிலோமீட்டர். அப்போ ஏலுக்கும் டிக்கு உள்ள கிலோமீட்டர்னா 7.5 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. சிலேருந்து டிக்கு எவ்வளோ அப்படின்னா 16.9 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இதுதான் அவங்க ட்ராவல் பண்ணது. இந்த கொஸ்டினில் இதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹூ ட்ராவல்டு மோர் பை ஹவு மச் டிஸ்டன்ஸ். யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பா, எவ்வளோ தூரம் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்பு கண்டுபிடிச்சிக்கலாங்களா. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்பு, அன்போட டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா அது டோட்டலாக ஆட் பண்ணலாங்களா. ஃபஸ்ட்டு எங்கே ஏலேருந்து பிக்கு 8.3 கிலோமீட்டர் ப்ளஸ் பிலேருந்து சிக்கு 15.6 கிலோமீட்டருங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அடுத்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலாங்களா. மாலா என்ன பண்ணியிருக்காங்க, ஏலேருந்து டிக்கு வந்து 7.5 கிலோமீட்டர் ப்ளஸ் டிலேருந்து சிக்கு 16.9 கிலோமீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடச்சிருங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, 8.3 இருக்குது. ஸோ 15.6. அப்போ 1s 10s 10th. அப்போ இங்கே எது மேலே என்ன இருக்கும், 0 வருங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 6 + 3 9 ஆகிடும். புள்ளி இருக்கு அப்படி வச்சுக்கலாம். 8 + 5 13 ஆகிடும். மீதி 1 2 வருது. அப்போ என்ன வருது, 23.9 கிலோமீட்டர் கிடைக்குது. அப்போ அன்பு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23.9 கிலோமீட்டர். இப்போ மாலாவுக்கு பார்த்துடலாங்களா. 7.5 1s 10th. இங்கே என்ன இருக்குது, 16.9 இருக்குது. 10s இருக்குது. அப்போ இங்கே இல்லைன்னா 0 போட்டுப்போங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 9 + 5 4 ஆகிடும். பாயிண்ட் வச்சுக்கிறோம். மீதி 1. ஸோ 7 + 7 14 ஆகிடும். மீதி 1 1 + 1 2. அப்போ இவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, 24.4 கிலோமீட்டர். அப்போ இதில் யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா. மாலா வந்து ஏலேருந்து சிக்கு போக, சாரி அன்பு வந்து ஏலேருந்து சிக்கு போக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு, 23.9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா. இப்போ அதுவே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இவங்களுக்கு மாலா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா இங்கேருந்து ஏலேருந்து அதே ஏ டு சிக்கு போக எவ்வளோ 24.4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா. இப்போ இதுலேருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது 24.4 23.9 இதில் எது பெருசு அப்படின்னா 24.4ங்களா. ஏன்னா ஹோல் நம்பர் பார்ட் பார்ப்போம். இங்கே 24 இருக்குது, இங்கே 23 இருக்குது. அப்போ 23 விட எந்த தான் பெருசு, 24 தான் பெருசு. அப்போ யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பா, தேர்ஃபோர் மாலா ட்ராவல்டு. கொஸ்டின் என்ன கேட்டாங்க, யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ எவ்வளோ தூரம் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ 24.4லேருந்து 23.9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருங்களா. அப்போ 24.4 23.9 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 4லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண 14 ஆகிடும். இவங்க 3 ஆகிடுவாங்களா. ஸோ 14ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 5 பாயிண்ட்டு, 3ல் 3 போயிடுச்சுன்னா 0, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. அப்போ 0.5 கிலோமீட்டர் என்ன இருக்குது, மோராக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மாலா ட்ராவல்ட் 0.5 கிலோமீட்டர் மோர் தென் அன்பை விட என்ன பண்ணியிருக்காங்க, 0.5 கிலோமீட்டர் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 13th ஒன் பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரமேஷ் பெய்டு ₹97.75 per hour for a taxi. ஸோ ரமேஷ் அப்படிங்கிறவர் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் டாக்ஸிக்கு பே பண்ணுவாங்களா, டாக்ஸி புக் பண்ணி போனாங்க அப்படின்னா ₹97.75 பே பண்ணுவாங்களாம். யூஸ்டு 35 hours in a week. ஒரு வாரத்துக்கு அவர் எத்தனை மணி நேரம் டாக்ஸி யூஸ் பண்ணுறாராம், 1 மணி நேரத்துக்கு ₹97.75 அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 35 மணி நேரம் யூஸ் பண்ணுறாருங்களாம். அப்படி அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்னா how much he has to pay totally as taxi fare for a week அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அப்போது அவர் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறத எழுதிக்கலாம். பேமெண்ட் ஃபார் டாக்ஸி பெர் ஹார் அப்படின்னா என்னது, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பே பண்ணும், ₹97.75 பே பண்ணும். அடுத்த டோட்டல் ஹவர்ஸ் த டாக்ஸி யூஸ்டு. ஸோ
ஸோ எவ்வளோ மணி நேரம் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா வாரத்தில் 35 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கார். ஓகேங்களா. இப்போ டோட்டல் அமௌண்ட்டு, டோட்டல் பேமெண்ட் தெரியணும். அப்போ டோட்டல் ஃபேர் ஃபார் ஏ வீக், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருப்பாரு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 97 ரூபாய் 75 பைசா, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ 35 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்களா. ஒரு மணி நேரத்துக்கு 97.75ங்களா. ஸோ 35 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 35 மல்டிபிள் பண்ணுமா. அப்போது 97.75 இன்ட்டு 35. இது எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் எடுத்து தான் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ பாயிண்ட் இல்லாமல் எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 9775 இன்ட்டு 35 வரும். 5 5s are 25, மீதி 2, 5 7s are 35 plus 2 37, 5 7s are 35 plus 3 38, மீதி 3, 9 5s are 45 plus 3 48 அப்படின்னு கிடச்சிருங்களா. இப்போ 3ஆல் பண்ணுறோம். 5 3s are 15, மீதி 1, 7 3s are 21, மீதி 2, 7 3s are 21 plus 2 23, மீதி 2, 9 3s are 27 plus 2 29ங்களா. இப்போ இதை ஆட் பண்ணுறோம். 5 7 plus 5 12 ஆகிடும், மீதி 1, 8 plus 1 9, 9 plus 1 10, மீதி 1, 8 plus 1 9, 9 plus 3 12, மீதி 1, ஸோ 4 plus 1 5, 5 plus 9 14, மீதி 1, 2 plus 1 3. அப்போ என்ன கிடைக்குது, ஸ்மால் மிஸ்டேக் பாருங்கள். 5 3s are 15, மீதி 1, 7 3s are 21 ப்ளஸ் 1 இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ இங்கே 2 வந்துடும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன ஆகுது, 9 + 2 11 வருது. அப்போது 342125 வந்துச்சுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டினில் பாயிண்ட் இருந்தது, பாயிண்ட் இல்லாமல் நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணி இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், கொஸ்டினில் பாருங்கள் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. இங்கே எந்த டிஜிட்டுமே பாயிண்ட் இல்லை. அப்போ மொத்தமாக கொஸ்டினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர்லேயும் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு இங்கே வருங்களா. therefore டோட்டல் ஃபேர் ஃபார் ஏ வீக், ஒரு வாரத்துக்கு அவர் 35 மணி நேரம் யூஸ் பண்ணார் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணுவாங்களா, 3421 3421.25 ருபீஸ் வந்து பே பண்ணணும். அடுத்து 14th sum. An aeroplane traveled 2781.20 கிலோமீட்டர் in 6 hours. ஒரு ஏரோப்ளைன் வந்து 6 மணி நேரத்துக்கு 2781.20 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுதுங்களாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளைன் இன் கிலோமீட்டர் பர் ஹார்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு தெரிஞ்சிருங்களா. அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கொஷினில் இன் 6 hours 6 மணி நேரத்துக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் எவ்வளோ. So in 6 hours distance traveled equal to 2781.20 kilometersங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும், in 1 hour the distance traveled எவ்வளோன்னு தெரியணும். அப்போ என்ன பண்ணுவோம், இதால் in 1 hour distance traveled equal to 2781.20 divided by 6ன்னு வந்துருங்களா. ஸோ இப்போ இது டிவிஷனில் இருக்குது. அப்போ டிவிஷனில் இருக்கிறது என்ன பண்ணுவோம், அப்போ 2781.20 டிவைடட் பை 6ன்னு எழுதிப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 2781 பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதணும். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் பை 100 போடுவாங்களா. 6/1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ மேலே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம், பை 100 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ செகண்ட் ஒனில் இங்கே டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளாக மாத்திரம் என்ன ஆகும், 1/6ன்னு வந்துருங்களா. ஸோ என்ன கிடைக்கும், 1/6ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். 6 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். இதால் 6 டேபிளால் 2781.20 டிவைட் பண்ணுறோம். ஸோ 6 டேபிளில் 6 3s are என்ன வரும், 20, 6 3s are 18, 6 4s are நமக்கு என்ன கிடைக்கும், 24 கிடைக்குங்களா. 6 5s are 13 வந்துடும். அப்போ மீதி என்ன இருக்கும், 3 இருக்கும். அடுத்து 8 இறக்குறோம். ஸோ 6 6 are 36 வரும், மீதி 2 இருக்கும். அடுத்து 1 கீழே இறக்குறோம். ஸோ 6 3s are 18 வரும், மீதி என்ன இருக்கும், 21ல் 18 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3. ஸோ இந்த 2க்கு இறக்குறோம். ஸோ 6 டேபிளில் 32 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 6 5s are என்ன தான் வரும், 30 தான் வரும். மீதி 2, இந்த 0வை கீழே இறக்குறோம்.
ஸோ அப்போ என்ன வருது 3 டைம் வந்து நமக்கு 18 கிடைக்கும். ஸோ மீதி 2 இருக்குங்களா, மறுபடியும் பாயிண்ட் வச்சு நம்ம இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 வரும். மறுபடியும் 3 டைம் அப்படின்னு போய்கிட்டே இருக்குங்களா. ஸோ அப்போ 6ஆல் நம்ம டிவைட் பண்ணால் இது 1 டைம் கிடைக்குது. இது என்ன கிடைக்குது 4635.3 கிடைக்குதுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை 100ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ மேலே இருக்கிறது அப்படியே எழுதிப்போங்களா. அப்போ 46353.3 டிவைடட் பை 100 பை 100 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு பை என்ன இருக்குது 100 இருக்குது. அப்போ கீழே எத்தனை 0 இருக்குது, 2 0 இருந்துச்சு அப்படின்னா இருக்க புள்ளியை 2 டிஜிட் முன்னாடி நகர்த்துவோங்களா. 1 டைம் 2 டைம். அப்போ எங்கே வருது 6 3க்கும் 5க்கும் நடுமதில் பாயிண்ட் வருது. அப்போ 463.533 வரும். 463.533 வருங்களா. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், therefore ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளைன் தானே கேட்டிருந்தாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளைன் எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீட் இருக்குது அப்படின்னா 463.533 கிலோமீட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ 463 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அடுத்து 15th ஒன், குமார் கார் கிவ்ஸ் 12.6 கிலோமீட்டர் மைலேஜ். ஸோ குமார் கார் வந்து என்ன கொடுக்குதுங்களா 12.6 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது பர் லிட்டர். ஒரு லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. இஃப் யூஸ் ஃபியூல் டேங்க் ஹோல்ட் 25.8 லிட்டர். அப்போ அவரோட ஃபியூல் டேங்க் இருக்கு இல்லைங்களா, பெட்ரோல் அல்லது டீசல் டேங்க் வந்து எவ்வளோ லிட்டர் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 25.8 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. தென் ஹவு ஃபேர் கேன் ஹி ட்ராவல். அப்போ ஒரு லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா 25.8 லிட்டருக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ 25.8ஓட 12.6 மல்டிபிள் பண்ணால் கிடச்சிருங்களா. ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வித் 1 லிட்டர் ஃபியூல். ஸோ ஒரு லிட்டர் ஃபியூலுக்கு 12.6 கிலோமீட்டர். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வித் 12.6 distance traveled with 25.8 லிட்டர் ஃபியூல் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா, ஸோ 12.6 25.8 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிருங்களா. ஸோ அப்போ 12.6 இன்ட்டு 25.8 மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 12.6 இன்ட்டு 25.8. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி மல்டிப்ளிகேஷனில் மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ 12.6 பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 126 வரும். ஸோ அதே மாதிரி 25.8 பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 258 கிடச்சிருங்களா. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். 8 6 என்ன வரும் 48, மீதி 4, 8 2s are 16 plus 4 20 ஆகிடும். மீதி 2, 8 1 is 8 plus 2 10 ஆகிடுங்களா. ஸோ அடுத்து 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5 6 are 30, மீதி 3, 5 2s are 10 plus 3 13, மீதி 1, 5 1 is 5 plus 1 6ன்னு வந்துடுங்களா. அடுத்து 2ஆல் 6 2s are 12, மீதி 1, 2 2s are 4, 4 plus 1 5 ஆகிடும். 2 1 is 2ன்னு கிடச்சிருங்களா. ஆட் பண்ண 8 0 5 12. ஸோ அப்போ என்ன கிடைக்குது 32508 கிடைக்குது. அப்போ 32,518 கிடைக்குதுங்களா. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இங்கே லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட். அப்போ டோட்டலாக 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர்லேயே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம். லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 325.08 கிலோமீட்டர். அப்போ therefore the car can travel. ஸோ அப்போ 25.8 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணும் அப்படின்னா 325.08 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.